பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிற அன்பின் தகப்பனே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, உங்களுடைய சாயலில் படைக்கப்பட்டு நாங்கள் இப்படி சாயலை இழந்து போன போது உங்களுடைய சாயலை மீண்டும் தரித்துக் கொள்ளும்படி உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பி அவர் சிலுவையிலே மரிக்கவும் எங்களுக்காக வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தவும் அந்த இரத்தத்தினாலே எங்கள் பாவங்கள் கழுவப்படவும் உங்களுடைய தூய ஆவியானவராலே நாங்கள் ஆட்கொள்ளப்படுவோம். உங்களுடைய தேவ சாயலை நாங்கள் அணிந்து கொண்டு இந்த உலகத்தில் உங்கள் சாட்சிகளாய் வாழ வளர திரும்ப செய்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இக்கட்டான காலங்களில் கூட ராஜா உங்கள் தேவாலயத்தில் வந்து தொழுது கொள்ள முடியாத சூழலில் இருப்பினும் இதோ வலைதளங்கள் மூலமாக ஆண்டவரே போய் தொழுது கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பு வசதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதனுடைய பதிவுகளை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கூடும். இறைமக்கள் இந்த வலைதளங்கள் மூலமாக உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை கண்டுகொள்ளவும், உம்முடைய திவ்ய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் இந்த பதிவை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த ஆராதனை வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. பரிசுத்த ஆவியான அசைவாடுதலை கட்டளிடுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஆண்டவருக்கு மகிமையாக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக 361வது பாமாலை ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்தா தேவரே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடி மற்ற நாமத்தை தொழுது கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்தா தேவரே எங்கள் நெஞ்சில் வாசம் செய்தே அருள் பூர்த்தியாக்குவே. மாதயாள இயேசுநாதா அன்பு மாயமான நீர் நைந்த உள்ளத்தில் இறங்கி ஓம் ரட்சிப்பால் சந்திப்பீர். உமது நல்லாவி தாரும் எங்கள் நெஞ்சு பூரிப்பாய். பூமியில் சார நீரே வாரும் சுத்தம்பின் படிவாய். பாவ ஆசை எல்லாம் நீக்கி அடியாரை ரட்சியோம். இயேசுவாசத்தை துவக்கி முடிப்பவராயிரோம். வல்ல நாதா எங்கள் பேரில் மீட்பின் அன்பை ஊற்றுமே. வீரைவாய் ஆலயத்தில் வந்து என்றும் தங்குமே. வானோர் போல நாங்கள் உம்மை நித்தம் வாழ்த்தி சேவிப்போம். ஓய்வில்லாமல் உமதன்பை பூரிப்பாய் கொண்டாடுவோம். உந்தன் புது சிருஷ்டிப்பையும் சுத்த தூய்மையாக்குமே. உந்தன் திவ்ய ரட்சிப்பையும் பூரணப்படுத்துமே. எங்கள் கிரீடம் முன் வைத்து அன்பில் மூழ்கி போற்றியோ. மேன்மை மேலே மேன்மை பெற்று பின்னில் வாழ செய்தீரோ. நாம் ஆண்டவரை தொழுவோம். காலை மாலை ஆராதனை முறையை நாம் பின்பற்றுகின்றோம்.
கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரே வலுவேறும் இருளில்லை. அவர் ஒளியில் இருந்தது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நம்மை சுத்திகரிக்கும். தேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதுகுமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே போய் போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தேவையரே போய் போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வற்றிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியை நமக்கு ராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிவிடுவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்துக்கு முன்பதாக ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிற பாவமான காரியங்கள் இன்னும் நம்முடைய ஜீவித்தில் இருந்து கொண்டிருக்குமானால், அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவாரானால் கடவுளுடைய சன்னிதானத்தில் நம்மை தாமே தாழ்த்துவோமாக. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது அல்லவா? அது மட்டுமல்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று மிக தெளிவாக எச்சரிக்கிறது அல்லவா? நம்முடைய பாவங்களை போக்க அல்லவா இயேசு சிலுவிலே அந்த பரிசுத்த ரத்தத்தை சிந்த வேண்டியதாக இருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆகவே பாவத்தில் நிலைத்திருந்தால் நாம் பரலோகம் போக முடியாது. இயேசுவின் ரத்தத்தினால நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. இயேசுவின் ரத்தத்தினாலே அது முத்திரிக்கப்பட்டுள்ளது. மௌனமான நிலையிலே ஒரு சில மணித்துளிகள் பாவ மன்னிப்புக்காக அவரிடத்தில் இறங்குவோம். மௌனமான நிலையிலே இதற்காக செலவிடுவோம். தொடர்ந்து வருகிற பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயராதத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழிக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இப்போது இந்த நாளுக்குரிய தியானத்துக்கான வேத பாடம் வாசிக்கப்படும். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம்
வசனங்கள் 1 துவங்கி 10 வரை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 10 வரை வாசிக்க கவனமாக கேட்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசத்துண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவைக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவைக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கூட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகளால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடர்களுக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாய் என்று அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பசுத்த ஜாதியாயும் உமக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்றார் என்பதை பாட முடிந்தது. தேவனுக்கு வைக்கவும் இறைவாத்துக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த தகப்பனே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களோடு பேசுகிறவரே, இப்போதும் அடியனை மறைத்தும் வெளிப்படுத்தும் உம்மை தோற்கொள்கிற மக்கள் நம்மை தரிசித்தல் அருள்தான் அவ்வளோ மனங்களை கண்டிட்டார். இயேசு அவருடைய அளவற்ற கிருபையினால் இரக்கத்தினாலே உங்களை முடிசூட்டி உங்களை கிருபையாய் நடத்துவாராக. எல்லா பயங்களும் உங்கள் இருதயத்தில் எடுத்து போடுவாராக. பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும் என்ற வேத வசனத்தின்படியாக இயேசு சாமி நமக்காக சிலுவிலே அவர் ஜீவனை விட்டபடினாலே நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆகவே அந்த தைரியத்திலே நாம் உலகத்திலே தொடர்ந்து வாழ்வோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நினைத்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் வெற்றி சிறக்கிறவராக நம்மிடத்திலே உரைக்கின்றார். ஆகவே உலகத்திலே மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு உபத்திரம் உண்டுதான். ஆனாலும் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தவரானபடினாலே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு அதிகமாக கட்டளிடுகின்றார். ஆகவே அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாம் இந்த உலகத்திலே வாழ வளர அழைக்கப்படுகிறோம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு என்று சொன்னார். அது விழு என்று சொல்லி பார்ப்போம். இந்த கொடிய காலங்களிலே இப்படியாக ஒரு மலையை போல பிரச்சனைகளாக நம்முடைய எதிர்காலம் காணப்படலாம். ஆனால் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கடுகளவு விசுவாசம் இருந்தால் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தப்பட்டு கடவுளாலே ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. நாளிலே உலக நடப்புகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் கவனிப்போமானால், இன்றைக்கு அதாவது புதிய அரசாங்கம் நம்முடைய தமிழ்நாட்டிலே அமையப்பட்டிருக்கிறது. அந்த புதிய அரசாங்கம் கண்டிப்பாக நாம் எதிர்கொண்டிருக்கிற கரோனா பரவல் பிரச்சனைக்கு நல்ல திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி ஒரு சகஜ நிலை வரும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவருடைய ஜெபத்திலே நாம்
புதிய அரசாங்கத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். நாம் சமாதானம் வாழும்படி நாம் நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்க வேதத்தில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த புதிய அரசாங்கம் சிறப்பாய் செயல்பட எதிர்கொண்டுகிற சவால்களை சிறப்பாய் சமாளித்து ஜனங்களுடைய சுகாதாரமான வாழ்வு, சுகமான வாழ்வு, வளர்ச்சிக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிற, குறிப்பாக கஷ்டப்படுகிற இந்த புதிய காலங்களிலே பல கஷ்டங்களுடைய, பல உத்தரவுகளுடைய, பல சோதனைகளுடைய, மருந்துகள் கிடைக்காத நிலைகள், ஆக்சிஜன் கிடைக்காத நிலைகள், பெட்டு கிடைக்காத நிலைகள், எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த அரசாங்கம் அப்படியாக ஆண்டவர் பலப்படுத்துவாராக. அது மட்டுமல்ல, மத சார்பற்ற தன்மை கொள்கை நிச்சயமாக பின்பற்றுவார்கள். எல்லா மக்களும் அரவணைத்து செல்கிற ஒரு தன்மை இந்த அரசாங்கத்துக்கு உண்டாயிருக்கும் என்று நம்புகின்றோம். பொதுமக்களுடைய ஒத்துழைப்புகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் அரசு விதிகளுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து இந்த 2ஆம் அலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே மாஸ்க் அணிதல், கைகளை அவ்வப்போது சுத்தம் செய்து கொள்ளுதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல், இவளை கட்டாயம் நாம் கடைபிடிக்க வேண்டும். நான் இந்த நாட்டில் வாழும்போது சாட்சிகளாய் இருக்க வேண்டும். ஆகவே இப்படியாக இந்த சூழலிலே கரோனா பரவலுக்கான தீர்வுகள் காணப்படவும், சீக்கிரத்தில் சகஜத்தை திரும்பவும், தேவாலயங்கள் திறக்கப்படவும், நாம் எப்போதும் போல பயபக்தியோடு தேவாலயத்துக்கு வந்து தொழுது கொள்ளும்படியான கிருபை வரங்களை, நல்ல கால சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க கொடுக்கப்பட்ட தலைப்பு திருப்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. நாம் ஏற்கனவே நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த பிற்பாடு, அவரை தொழுது கொண்ட பிற்பாடு, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தல், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய பணித்தளங்களிலே அவரை அடையாளம் காணுதல், உயிர்த்தெழுதல் மற்றும் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைத்தல் போன்ற தியானங்களிலே நாம் ஆழமாக வைக்கப்பட்டிருக்கின்றோம் கடந்த காலங்களிலே. இப்போது அது எவ்விதமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரிலே நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் அல்லது நம்பிக்கை, அது திரும்படி, அதாவது ஒரு புது சமூகம் கூட இந்த உலகத்தில் கட்டி எழுப்பப்படுகிறது என்று கூட நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த புது சமூகம் கட்டி எழுப்பப்படும் போது உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் அதனுடைய திருப்பணிகள் எவ்விதமாக இந்த உலகத்தில் வெளிப்பாடு உண்டாயிருக்கிறது, என்ன விதமான வெளிப்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அழைப்பு இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம். அதுதான் நமது தலைப்பாக கொண்டிருக்கிறோம். திருப்பணியின் வெளிப்பாடாக இருக்க உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அழைப்பு என்று சொல்லி நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். திருப்பணியின் வெளிப்பாட்டில் பல அங்கங்கள் உண்டு. திருப்பணிகளில் வெளிப்பாட்டில் பல அங்கங்கள். அதில் ஒன்று அனுப்பப்படுதல், சென்ட் அவுட். சீஷர்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டார். Go into all the world, preach the gospel என்று சொல்லப்படுகிறது. புறப்பட்டு செல்லுங்கள், உலகம் புறப்பட்டு செல்லுங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் கட்டளையிட்டு யாவும் உபதேசம் பண்ணுங்கள், இதோ சதா காலமோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த திருப்பணியின் வெளிப்பாட்டில் முதல் படிநிலை என்னவென்றால் அது சென்டிங் அவுட், அனுப்பப்படுதல். இந்த திருப்பணி வெளிப்பாட்டில் காணப்படும் 2வது படிநிலை திருப்பணி என்றால் என்ன, அதனுடைய கருத்துக்களை பற்றி நாம் அறிய புரிந்து கொள்ள அழைக்கப்படும். திருப்பணி முதலாவது நாம் யார் என்று அறியப்பட வேண்டும். நாம் பகிரப்படும் செய்தி என்ன, அது தெளிவாக இருக்க வேண்டும்.
வெளிப்படும் செய்தியில் என்ன விதமான திருப்பணி அங்கே வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். திருப்பணியில் வெளிப்பாட்டில் 3வது படிநிலை நம்முடைய நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை என்னவாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்க வேண்டும், நாம் உலகத்தில் எதை பிற்கால சந்ததிக்கு வைத்துவிட்டு செல்ல இருக்கின்றோம் என்பது காரியங்கள் 3வது படிநிலையாக இருக்கின்றது. முதலாவது நாம் பார்ப்போம்னா திருப்பணியின் வெளிப்பாட்டில் ஒரு முக்கிய அங்கம் வகிப்பது அனுப்பப்படுதல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் முதல் படிநிலை. இந்த அனுப்பப்படுதல் என்று சொல்லப்படும் போது இந்த திருப்பணியானது ஒரு பூஜ்யத்திலிருந்து தொடங்குகிறது. அதுதான் நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். பூஜ்யத்திலிருந்து தொடங்குகிறது. இயேசு கிறிஸ்துவான உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவரை பின்பற்றினவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை நாம் உற்று நோக்கினால் அதுதான் நம்மளுக்கு விளங்கும். மகதலேனா மரியாள் யாரை பார்க்க சென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அல்ல, அவருடைய சரீரத்தை காண வேண்டும் என்று சென்றால். ஸோ அவருடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது? உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் பூஜ்யம். அதே சீஷர்கள் எதற்காக ஓடினார்கள்? கல்லறை நோக்கி. இது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கல்ல, அது உயிர்த்தெழுந்திருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம். அதை நாம் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். உண்மையா இல்லைன்னு தான் நம்ம நம்பிக்கை. ஸோ ஆகவே பூஜ்யத்திலே அந்த திருப்பணி ஆரம்பிக்கிறது பார்க்கும். ஆகவே தான் அவர்கள் தன்னுடைய சொந்த வேலைக்கு சென்று விடுகிறார். ஆண்டவர் போயிட்டாரு, இப்போ உயிரோடு இல்லைன்னு சொல்லி தான் மீன் பிடிக்க சென்று விடுகிறார். 6 பேர், சீமோன் பேதரோடு சேர்த்து. ஆகவே யூதர்கள் எல்லாரும் கூட இயேசு மரித்து விட்டார், அவ்வளவுதான், அந்த இயக்கம் முடிந்து போனது என்று நம்பினார். யூதாஸ் அந்த ஒரு நினைவில் தான் அவரை காட்டி கொடுத்தார். இவர் அவ்வளவுதான், அவர் பிடிக்கப்பட்டு போனால் அவ்வளோதான், அவருடைய வாழ்க்கை முடிந்து போகுது. ஆகவே அட்லீஸ்ட் அந்த வெள்ளிக்காசாவது நான் பெற்றுக்கொள்வேன் என்று அந்த 12 அந்த வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்ததை பார்த்தோம். எம்மாவூர் பிரயாணத்தில் இயேசுவானவர் உடன் செல்கிறார். அங்கே வினவும் போது உயிர்த்தெழுந்த ஆண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களை வினவும் போது அவர் சொல்லுகிறார்கள், இதோ விதமாக ஒரு விஷயம் நடந்து போனது. அது என்னவென்றால், இதோ எங்களை ரட்சிக்க ஒருவர் வந்து மெசையா ஒருவர் வருவார் என்று காத்திருந்தோம், ஆனால் அவர் இப்போது இல்லை, அவர் மரித்து விட்டார் என்று சொல்லப்படுது பார்க்கும். அதே போல் தோமா அவர்களும் நம்பாமல், நான் அவருடைய காயத்தில் விரல் விட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு சொன்னார். ஆகவே இந்த சம்பவம்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த திருப்பணியினுடைய ஆரம்பம் ஒரு பூஜ்யத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். பூஜ்யத்திலிருந்து தொடங்குகிறது. இரண்டாவது, இந்த திருப்பணி வெளிப்பாட்டில் 2வது படிநிலை என்று சொல்லி பார்க்கும்போது சில முக்கிய சாராம்சங்களை நாம் பார்க்க வேண்டும். அதில் முதலாவது சாராம்சம், நாம் யார். இந்த திருப்பணியை வெளிப்பாட்டில் நம்முடைய பங்கு என்ன, நாம் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டுமானால் 1 பேதுரு 2:9 பார்க்க முடியும். 1 பேதுரு 9ஆம் வசனத்தில் பார்ப்போம் என்றால், நீங்களும் உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளிவடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அதுதான் நாம் அதை புரிந்து கொள்ள. எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பது. அதுதான். ஆகவே அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கின்றோம். பிரித்தெடுக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, முத்திரிக்கப்பட்ட, அபிஷேகிக்கப்பட்ட ஒரு நபர். அது முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே 2வது பார்த்தோம்னு சொன்னால், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஒரு பணி. அந்த புண்ணியங்கள் அறிவிக்கிற பணி என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வு, இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல். ஆக இவளை குறித்து இந்த புண்ணியங்கள் இதெல்லாம் வந்து அதாவது தேவகுமாரன்
மனுஷகுமாரனாக அவதரித்த அவருடைய முழு ஆழ்ந்தத்துவம் பிறப்பு, வாழ்வு, பாடு, மரணம், உயிர்த்தது அவைகள் எல்லாம் எதை குறித்து நாம் பேசினாலும் அதெல்லாம் புண்ணியமான காரியம். ஏன்னா பிதாவுடைய சுதன் நம்மை போல மனுஷனாக மாறி இந்த உலகத்தில் வந்தார். ஆதாம் நிமித்தம் சபிக்கப்பட்ட அந்த பூமி இயேசு கிறிஸ்து மானிடா வந்தது நிமித்தம் அந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகவே அவருடைய புண்ணியங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய பிறப்பை பற்றி பேசினாலும் புண்ணியம் தான். அவருடைய வாழ்வை குறித்து நாம் மற்றவர்கள் பகிர்ந்து கொண்டாலும் புண்ணியம் அது. அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தலை குறித்து நாம் மக்களோடு பகிர்ந்து கொண்டால் அது மகா பெரிய புண்ணியம். ஆகவே இந்த புண்ணியங்களை அறிவிக்கிற ஒரு சந்ததியாக நாம் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாம் பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் அவருடைய இரத்தத்தினால நாம் கழுவப்பட்டவர்கள். ஆகவே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள். ஸோ அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆங்கிலத்தில் சொன்னால் யூ ஆர் born to live, you are born to fly, you are born to win. நாம் வாழவே பிறந்திருக்கிறோம், நாம் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறோம், நாம் உயரவே பிறந்திருக்கிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கு உலகத்தில் செய்ய வேண்டிய திருப்பணி, அதனால் வெளிப்பாடு. இதுதான் நம்முடைய சுபாவம், இதுதான் நம்முடைய நம்பிக்கை, இதுதான் நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இன்றைக்கி கொரோனா வைரஸ் பரவல் கருமேகம் உலகமெங்கும் சூழ்ந்திருக்கிறது. இந்திய தேசத்தை சூழ்ந்திருக்கிறது, மாநிலத்தை சூழ்ந்திருக்கிறது, வாழ்கிற ஸ்தலத்திலே சூழ்ந்திருக்கிறது. இன்னைக்கு செய்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் ஒரு திருப்பணி என்று ஒன்று மலர வேண்டுமானால் அது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து புண்ணியங்களை அறிவிக்கிற சூழலிலே என்ன நடக்கிறது? நாம் வாழவே பிறந்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் பிழைத்திருக்கிறேன், நாங்கள் நீங்கள் பிழைப்பீர்கள். அவர் இறந்துட்டார், ஆனால் உயிரோடு வந்துட்டார். ஆகவே நாம் மரணத்துக்கு ஏதுவான எப்படிப்பட்ட சூழல் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் பிழைப்பது உறுதி. அதுதான் நம்முடைய திருப்பணி. இன்னைக்கு செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிற மக்களை தைரியம் ஊட்டுகிற ஒரு திருப்பணியை நாம் செய்ய அழைக்கிறோம். ரெண்டாவது, யூ ஆர் born to fly, உயரவே பிறந்திருக்கிறோம். வாழ மட்டுமல்ல, நீ உயர பிறந்திருக்கிறோம். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். இதுதான் இஸ்ரவேல் கொடுத்த வாக்குறுதி. இந்த வாக்குறுதி மக்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் நம்முடைய திருப்பணியாக இருக்கின்றது. ஐயோ, இந்த கரோனா போன்ற பரவல் 2ஆம் அலை 3ஆம் அலையை சொல்லுகிறார்களே, என்னுடைய எதிர்காலம் இருண்டிருக்கிறதே என்று பயந்து கொண்டது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று சொல்லிக் கொண்டிருப்பார். நான் வாழ பிறந்தவர்கள் மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கிற மக்கள் இப்படிப்பட்ட சூழலிலும் நீங்கள் உயர்த்தப்படுவது உறுதி. அதுதான் திருப்பணி, இந்த காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு திருப்பணி. மூன்றாவது, நாம் ஜெயிக்கவே பிறந்தவர். ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உபத்திரம் உண்டு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆக இந்த நம்பிக்கையிலே மக்களை வளர்ப்பதுதான் இன்றைக்குரிய திருப்பணியாக வெளிப்பாடு இருக்க வேண்டும். இதுதான் திருப்பணி வெளிப்பாட்டிற்கு ஆண்டவர் நம்மை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை திருப்பணி செய்துதான் அழைக்கின்றார். கடவுள் நம்மை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 91:4. சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடலுமாய் இருக்கும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை தமது சிறகுகளால் மூடும்படி அழைக்கிறார். அவருடைய சட்டைகள் தான் நமக்கு அடைக்கலம். நாம் கர்த்தருடைய வேதத்தில் வெளிச்சத்தில் நடக்கும்போது எந்த மரண இருளும் சத்துருவின் தீமைகளும் நம்மை தொடாதபடிக்கு அவர் பாதுகாத்து கடைசி வரைக்கும் சுகமாய் நம்மை நடத்துவார்.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை குருசேகர குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாத்து வருகின்ற தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் செலுத்துவோம். தொடர்ந்து திருச்சபைக்காகவும் திருச்சபையுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காகவும் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட நாம் இருக்கும் இடங்களிலே பாதுகாப்போடு இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நமது திருச்சபையின் சார்பாக நடைபெற்று வருகின்ற காணொலி மூலமாக நடைபெற்று வருகின்ற விடுமுறை வேதாகம பள்ளி சிறப்பாக கடந்த திங்கள் முதல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெற்று கொண்டு வருகிறது. அதற்காக உற்சாகமாய் கலந்து கொள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் அதை ஊக்குவிக்கின்ற பெற்றோர்களுக்கும் அன்பின் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல் டே ப்ரோக்ராம் நடக்குமாகவே அதை பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நமது திருச்சபையின் சார்பாக திருச்சபையின் உறுப்பினர்கள் வருகின்ற வாரத்திலே பிறந்தநாள் மற்றும் திருமணநாளை கொண்டாடுகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொலி ஒளிபரப்பை ரெக்கார்டிங் செய்து கொண்டு வருகின்ற குருசேகர குழு உறுப்பினர்கள் திரு எபனேசர் இம்மானுவேல் மற்றும் பிரதீப் ஜாஸ்வா ஆகியோருக்கு அன்பின் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்றைக்கு திருமண மாலை அறிவிப்பு கொண்டிருக்கிறது. திருமண அறிக்கை தெற்கு திருச்சபை வேலூர் பேராயம் வாலாஜப்பேட் குருசேகரம் தூய யோவான் திருச்சபை சார்ந்த திரு ஆர் சந்திரசேகர், திருமதி சி மலர்கொடி என்பவருடைய குமாரன் செல்வன் சி ஜோஷுவா இமானுவேல் என்பவருக்கும், திருக்கோயிலூர் ஷைலோம் ஆற்காடு லுத்திரன் திருச்சபை சார்ந்த திரு இ மாத்யூஸ் ராஜகம்பீரம், திருமதி எஸ் வினோலியா மாத்யூஸ் என்பவருடைய குமார்த்தி செல்வி எம் எஸ்தர் மேகதலின் ஆனி என்பவருக்கும் திருமணம் செய்விக்க பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ள என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தூய திருமணம் நடைபெறக்கூடாதபடி நியாயமான தடை ஏதாகிலும் இருக்குமாயின் திருச்சபை ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி அறிவிக்கப்படுகிறது. இது இவர்களுக்கு முதலாம் திருமண அறிக்கை. யாவரும் ஜெபநிலையிலே தரித்திருப்போம். இறுதி ஜெபத்திலே கடந்து சென்று ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நாளில் விதமாக தேவாலயத்துக்கு சென்று வழிபட முடியாத சூழல் இருந்தால் நாங்கள் இருக்கிற இடத்திலேயே இந்த ஆன்லைன் மூலமாக தோது கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு வசதி நீ கொடுத்திரே. ஸ்தோத்திரிக்கிற சாமி, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில் கூட அப்பா உடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்திருப்பாப்பனே. திருப்பணி வெளிப்பாடு உயிர்த்தெழுந்த ஆண்டவன் அழைப்பு என்ற தலைப்பின் கீழே தியானித்தோமே. ஆமாண்டவரே, இந்த நாட்களிலே மேகம் போன்று சூழ்ந்திருக்கிற நிலையிலே, செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிற சூழலிலே, என் வாழ்க்கையிலே இனி என் முன்னேற்றம் தடைப்பட்டிருக்கிறது என்ற சூழலிலே நான் இனி வாழ்க்கையை ஜெயிக்க முடியாத போல இருக்கிறது, தோல்வி காணப்படுகிறது என்று சொல்லி காணக்கூடிய நிலையிலே உயிர்த்த அந்த ஆண்டவருடைய செய்தியை பெற்றுக்கொண்டவளாக, ஆற்றல் கட்டவளாக இந்த உலகத்துக்கு இந்த செய்தி பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். அதுவே திருப்படியாக மாற்றப்பட்ட சுவாமி. இதோ நான் மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கேன், நான் பிழைத்திருக்கிறதாக நீங்களும் பிழைப்பீர்கள். எஸ் லார்ட், அந்த நம்பிக்கையிலே பலப்படும், அந்த நம்பிக்கையிலே மற்ற ஜனங்களை பலப்படுத்தும். எங்கள் திருப்பணி ஆசீர்வதிக்கிறார். மட்டுமல்ல, எங்களுடைய உயர்வும் மாலே இருக்கிறதப்பா. தன்னைத்தான் காத்தவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருக்கிறேன். நீ வாளாகவும் தலையாவாய், கீழாகவும் மேலாவாய் என்று திருவிழப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய உயர்வும் உயிர்த்தன் இயேசுவால அது முந்திரிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் மூலமாக அநேக உபத்திரவங்கள் உண்டு அப்பா. ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லியிருக்கு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் ஜடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று திருவிழப்பட்டிருக்கிறேன். அப்படியாக நாங்கள் ஜெயிக்கிற மக்களாக இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள மக்களை அழைக்கிற அல்லது ஆற்றல் படுத்துகிற மக்களாக எங்களை முந்திரித்து அபிஷேகத்திலும்
அப்படியே அவருடைய திருப்பணியை ஆசீர்வதித்தார். இந்த நாளில் கூட திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை கருத்தில் ஒப்புடுகிற சுவாமி. செந்தன் ஜோஷுவா, இம்மானுவேல், எஸ்தர், மேகதலின், ஆனி அவர்களை இப்படி கருத்தில் ஒப்புடுக்கிறோம். அவளை நீதியை ஆயத்தப்படுத்தும், பிற்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், கர்த்தருக்கு மகிமையாய் வாழட்டும். அவர்களும் வாழவே பிறந்திருக்கிறார்கள், ஜெயிக்க பிறந்திருக்கிறார்கள், உயரவே பிறந்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் கடந்து செல்வார்கள். திருமணம், வரவேற்பு மற்றும் ஐக்கிய உணவுகள் என்று மேற்கொள்ளுகிற பிராணங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். தேவலாசம் தடைகள்லாம் நீங்கி போட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயமடுப்பார்கள். திரு குடும்பத்தாரின் ஆசீர்வதியும் திருமணம் எல்லாம் காண ஒரு கல்யாணத்துக்கு குறைவன் என்று பாடப்படும். நாளில் கூட கண்ணீரோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு, பல துன்பங்களோடு, பல பிரச்சனைகளோடு, மன கிளேசங்களோடு, கண்ணீரோடு காணப்படும் யாராவது இருப்பார்கள். கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறார். ஞானி பாய்ந்த கரத்தை உடைய பிள்ளையை பிரசு மேல் வைக்கிறார். ஒரு தொடுதலையும் விடுதலையும் சந்தோஷ சமாதானம் நித்திய ஜீவனை கட்டிடுகிறார். ஆன்லைனில் கலந்து கொண்ட தூது கொண்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய ஆசீர்வதிச்சு கலந்து கொள்ள முடியாத இருக்கிற மக்களை கூட ஆசீர்வதித்து பிற்காலங்களிலே இதில் பங்கு கொள்ள உதவி செய்யும். புதிய அரசாங்கம் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் தீர்வாக அமைய கிருபை செய்கிறார். அவளுக்காக நான் செவிக்க கர்த்தர் உதவி செய்யும். கொரோனா வைரஸுக்கு ஒரு தீர்வு காணப்படும். உலக அளவிலும், இந்திய அளவிலும், மாநில அளவிலும், உள்ளூர் அளவிலும் சகஜ நிலை திரும்பும். தேவாலயம் திறக்கப்படும். பக்தி பரவசத்தோடு வந்து தொழுது கொள்ளும். நம்முடைய ஆசீர்வாதத்தை நிலவாய் பெற்றுக்கொள்ளும். பரலோக அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும். தொடர்ந்து எங்களை உதவி செய்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து போல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் ஆசீர்வாத நன்மைகளும் விசேஷமாக ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கருத்திலிருந்து வருகிற தெய்வீக தொடுதலையும் விடுதலையும் சந்தோஷ சமாதானமும் ஆசீர்வாதமும் பரலோக அனுபவங்களும் நிறைவான என்னென்று கட்டளையிடப்படுவதாக. ஆமென். பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நான் மன்னிக்கிறது போல எங்கள் பாவத்தை எங்களுக்கு மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்று ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரோடு நாளோடு இருப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். அனைவருக்கு நன்றி. காட் பிளஸ் யூ.